சென்னையில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பாக பெற்றோர் புகார் அளிக்க சென்றபோது காவல் நிலையத்திலேயே மிரட்டப்பட்டதாக புகார் எழுந்தது. ஆனால் புகார் அளிக்க வந்தவர்களிடம் எந்த அத்துமீறலிலும் ஈடுபடவில்லை என காவல் ஆய்வாளர் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி அந்த தாய் வேலை முடித்து வீடு திரும்பிய போது 6வது படிக்கும் தனது மகள் வயிற்று வலியில் துடித்துக் கொண்டிருந்ததை பார்த்தார். உடனே அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது சிறுமியை பரிசோதித்த மருத்துவர் சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சிறுமியை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு கூறியுள்ளார். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி கடந்த 7 நாட்களாக பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளனர். மருத்துவமனை தரப்பில் அளித்த தகவலின் பேரில் மருத்துவமனைக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தினர். குழந்தையிடம் கேட்டபோது தண்ணீர் கேன் போட வந்த சதீஷ் என்ற நபரை குறிப்பிட்டுள்ளார். பின்னர் காவல் ஆய்வாளர் சிறுமியின் தாயிடம் ஆதார் மற்றும் பிற ஆவணங்களை காவல் நிலையத்திற்கு கொண்டு வருமாறு கூறியுள்ளதாகவும், காவல் நிலையத்தில் புகாருக்கு ஆளான நபரை மரியாதையின்றி தங்களை தரக்குறைவாக நடத்தியதாகவும் சிறுமியின் பெற்றோர் குற்றம் சாட்டினர். நடுவில் இந்த இன்ஸ்பெக்டர் வந்தாங்க. வந்து இந்த கருப்பு கலர் கோட்டு போட்டு வந்தாங்க, ஒரு பனியன் கலர். அதை கலட்டி மேம்கிட்ட கொடுத்துட்டு என்னை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ரூமில் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணாங்க, கையை முறுக்கிக்கிட்டாங்க. நல்லா முறுக்கிட்டு என்ன பண்ணாங்க, சொல்றின்னு அடித்தாங்க. நான் கேட்டேன், சொல்கிறேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு என்ன தெரியும், இது வந்து டாக்டர் சொன்னாங்க, அதை வச்சு தான் நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், என்னைய போய் சொல்லு. ஸோ டாக்டர் சொல்லி தான் உங்களுக்கு பாப்பாக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு தெரியும். இல்லைன்னா அதை வச்சு தான் கேஎம்சிக்கு வந்திருக்கீங்க. ஆமாம், அது இல்லைன்னா எனக்கு தெரியவே தெரியாது இது என்ன நடந்திருக்கு. எங்கே எப்படி அடித்தாங்க? கையை நல்லா முறுக்கிக்கிட்டாங்க. லெஃப்ட் ஹேண்டை கையை முறுக்கிட்டு அப்படியே பட்டார்னு சினிமாவில் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க வெளியில் வந்து, ஏய் ரொம்ப திமிர் பண்ணுற, உன்னை இன்னொரு கேஸ் போட்டு 3 வருஷம் உள்ள தண்ணி, நீ வந்து பிள்ளைங்களை நல்லா வளர்க்காத தாயின்னு சொல்லி அந்த கேஸில் உன்னை உள்ளே போட்டு 3 வருஷம் உன்னை வச்சு செய்கிறண்டி, வாடி அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டு அவங்க போயிட்டாங்க. மறுபடியும் இங்கே வந்து தான் விசாரணை. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் முடிவுகள் வெளிவந்த பிறகே உண்மை குற்றவாளி யார் என தெரிய வரும். முடிவுகள் இன்னமும் முழுமையாக வெளியாகாத நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட சதீஷ் தற்போதைக்கு கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து விவரங்களை சேகரிக்க அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்றபோது ஆய்வாளர் இல்லை என்கிற பதிலும், விசாரணைக்காக அவர் வெளியில் சென்று இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இது பற்றி விரிவாக அறிந்து கொள்வதற்காக காவல் ஆய்வாளரிடம் தொலைபேசியில் பேசினோம். அண்ணாநகர் அனைத்து காவல் நிலைய ஆய்வாளர் ராஜீவிடம் கேட்டபோது புகார் அளிக்க வந்த பெற்றோர்களிடம் எந்த விதமான அத்துமீறலிலும் தாங்கள் ஈடுபடவில்லை என கூறியிருக்கிறார். குறிப்பாக 30ஆம் தேதி, 31ஆம் தேதி, 1ஆம் தேதி மகளிர் காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தால் அதில் தாங்கள் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறோமா இல்லையா என்கிற விவரம் முழுமையாக தெரிய வரும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் இது போக்சோ வழக்கு என்பதால் முழுமையாக விசாரணை விவரங்களை வெளியில் தெரிவிக்க முடியாது என கூறியுள்ள ராஜீவ், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் தயாரானவுடன் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் எனவும் கூறியிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.